நமஸ்காரம். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் 4வது பாகம் வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தின் மகிமை யாவருக்கும் தெரியும். அதன் பாராயணம் செய்வதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதும் தெரியும். அதாவது செல்வமும் செழிப்பும் ஐஸ்வர்யமும் சௌபாகியமும் பெருகும், திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் நடைபெறும், மனசாந்தி ஏற்படும், நல்ல ஆரோக்கியம், கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, சகல சௌபாகியங்கள் பெறுவர். 183 ஸ்லோகங்கள் உள்ள ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தை ராக மாளிகையில், அதாவது 46 ராகங்களில் வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் சென்ற வாரம் ஆரம்பித்தோம். செவ்வாய், வெள்ளி, செவ்வாய் 3 பாகங்கள், 12 ஸ்லோகங்கள் 3 ராகங்களில் பாடினோம். பூபாலம், பிலஹரி, தன்யாசி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 4வது பாகம் வழங்குகிறேன். எல்லோரும் வாருங்கள். அம்பாள் ஸ்ரீ லலிதாம்பிகையை பிரார்த்தித்து கொண்டு நாம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் தொடருவோம். இன்று 12வது ஸ்லோகம் தன்யாசி ராகத்தில் 2வது வரியிலிருந்து ஆரம்பித்து 16வது ஸ்லோகம் வரை பாடுவோம். 13வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரை நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் பாடுவோம். காமேஷ பத்தமாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா கனகாங்கத கேயோர கமனிய புஜான்விதா ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தபலான்விதா காமேஸ்வர பிரேமரத்ன மணிப்ரதி பணஸ்தனி நாபியனவல ரோமாலி நதாபல குச்சத்வயே லக்ஷ்ய ரோம லதா தார தாசமுன்னைய மத்யமா ஸ்தனபார தலன்மத்ய பட்டபந்த பலித்ரயா அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கட்டிதட்டி ரத்ன கிங்கிணி காரம்ய ரஷனதாம பூஷித. இன்று நான் பாடிய 4 ஸ்லோகங்கள் 13வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரை பாடினேன். அதற்கு அர்த்தம் இப்போ சொல்கிறேன். கனகாங்கத கேயூர கமனிய புஜான்பிதா, தங்கமயமான அங்கதம் கேயூரம் என்ற தோல் வளைகளால் அழகு வாய்ந்த 4 கைகளை உடையவள். ரத்ன கிரைவேய சிந்தாக லோலமுக்த பலான்விதா, ரத்னங்கள் வைத்து இழைத்த அட்டிகையில் தொங்குகின்ற பதக்கத்துடனும் அசைகின்ற முத்து மாலையுடனும் கூடியவள். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பணஸ்தனி, காமேஸ்வரராகிய ஸ்ரீ பரமேஸ்வரரின் அன்பாகிற ரத்னத்திற்கு பதிலாக மணிப்போல் மிக சிறந்த 2 ஸ்தனங்களையும் ஸ்ரீ பரமசிவனுக்கு கொடுத்தவள். நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்வயி, தொப்புளாகிற பாத்தியிலிருந்து வளர்ந்த ரோமங்களின் வரிசையாகிற கொடியின் பழங்கள் போன்ற 2 ஸ்தனங்கள் உடையவள். லக்ஷ்ய ரோமலதாதார தாசமுன்னைய மத்தியமா, நன்கு தெரிகின்ற ரோமங்களாகிற கொடிக்கு ஆதாரமாக இருந்ததால் யூகிக்க தகுந்த மத்திய பாகத்தை இடுப்பை உடையவள். ஸ்தன பார தலன்மத்திய பட்டபந்த வலித்ரயா, தனங்களின் சுமையினால் முறிந்து விடுமே என எண்ணி இடுப்பிற்காக தங்க பட்டங்கள் போல் விளங்குகிற 3 மடிப்பை உடையவள். உத்தம ஸ்ரீ
புருஷர்களுக்கு நெற்றி, கழுத்து, இடுப்பு இம்மூன்று இடங்களிலும் 3 மடிப்பு இருக்கும் என்று ஒரு சிறந்த பாக்கியத்தை சூஷிப்பிக்க கூடியதென்றும் சாமுத்திரிகா லட்சணம் என்றும் கூறப்படுகிறது. அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் பட்டித்தட்டி சூரியனின் தேரோட்டியான அருணனை போல் சிவந்த நிறமுள்ள குசும்ப வஸ்திரத்தினால் பிரகாசிக்கின்ற இடுப்பு பிரதேசத்தை உடையவள். ரத்ன கிங்கிணி காரம்ய ரஷனதாம பூஷிதா ரத்னங்கள் பதிக்கப்பட்ட சின்ன மணிகளால் அழகு வாய்ந்த உத்தியானத்தால் அலங்கரிக்கப்பட்டவள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மற்றும் வெள்ளிக்கிழமையும் 4 ஸ்லோகங்களை வழங்குவேன். அதாவது ஒரு வாரத்தில் 8 ஸ்லோகங்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை 17வது ஸ்லோகத்திலிருந்து 4 ஸ்லோகங்கள் 20வது ஸ்லோகம் வரை பாடுவோம். நமஸ்காரம்.